ஒவ்வொரு பிறந்தநாள் அப்பவும் தலைவரை பத்தி பேசுறது அப்படிங்கிறது ஒவ்வொரு ரஜினி ரசிகனுக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். ஒரு ரஜினி ரசிகனுடைய அடையாளம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னா, ஏதாவது ஒரு வார்த்தையில இப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஏதாவது அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா கூட, தலைவர் கூட ஒரு வாட்டி இது சொன்னார் அப்படின்னு சொல்லி வந்து ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸை லைஃப்ல எடுத்துக்கிட்டே இருப்பான். ஸோ என் லைஃப்ல என்கிட்ட யார் அட்வைஸ் கேட்டாலும் சரி, இல்லை வந்து நான் யார்கிட்ட போய் அட்வைஸ் கேட்டாலும் சரி, நான் ஃபீல் பண்ணாலும் சரி, எல்லா இடங்களையுமே எனக்கே நானே என்ன அறியாம தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப்ல மிக முக்கியமான இடத்துக்குள்ள இருக்கார். என்னுடைய தந்தைக்கு பிறகு என்னோட லைஃப்ல வந்து நான் ஒருத்தவங்களுடைய அட்வைஸை நான் வந்து கண்மூடித்தனமாக கேட்பேன் அப்படின்னா என்னுடைய தலைவர் ரஜினிகாந்த் அவருடைய அட்வைஸை மட்டும்தான் கண்மூடித்தனமாக நான் கேட்பேன். அவர் வந்து மேடையில் பேசின வார்த்தைகள் தான் என்னை பாசிட்டிவாக கொண்டு வந்திருக்கு. எங்கள் அப்பா போன பிறகு இறந்த பிறகு என்னுடைய லைஃப்ல வந்து மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான இம்பாக்டா இருக்கிற ஒரே மனிதன் வந்து என்னுடைய தலைவர் மட்டும்தான். அவர் வந்து நம்ம நேரில் மீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. திரையில் அவருக்கு வந்து அவருடைய முகத்தில் பார்க்குற சிரிப்பிலிருந்து அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகள், அவர் லைஃப்ல பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களையுமே வந்து படித்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அது மூலமாக இன்ஸ்பயர் ஆகி வாழ்ந்துட்டு இருக்கவங்க வந்து கோடிக்கணக்கான ரசிகர்களை நானும் வந்து ஒருத்தன். ஷாருக் கான் கிட்ட வந்து அவருடைய ஃபேன் வந்து ஒருத்தர் பற்றி சொன்னாராம் ஒரு வார்த்தை, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த உலகத்தில் கோடி ரசிகர்கள் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா அதில் ஒருத்தர் நான் இருப்பேன். இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரசிகன் தான் உங்களுக்கு இருக்கானா அந்த ரசிகன் நான் இருப்பேன். இந்த உலகத்துல ரசிகனே இல்லைன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ரசிகனே இல்லை அப்படின்னா நீங்க நான் செத்துட்டேன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டை ஹார்ட் ஃபேன் அப்படிங்கிற அந்த இடத்துக்குள்ள தான் தலைவர் அவர்களை வந்து நான் லைஃப்ல வந்து பார்க்குறேன். தலைவர் அவர்கள் வந்து இந்த வருஷம் 74 வயதை கடந்து 75வது வயதுக்குள்ள அடியெடுத்து வைக்கிறாரு. 2025 வந்து தன்னுடைய சினிமா வாழ்க்கையில் 50வது வருஷத்தை வந்து கிடக்கிறாரு. ஜெயிலர் 2 படம் வந்து வரப்போகுது. கூலி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அதுக்கு பிறகு மணிரத்னம் சார் கூட ஒரு படம் பண்ணுறதை பற்றி இப்போ ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2025 தலைவருக்கு ரொம்ப அற்புதமான விஷயம். 2025 50 வருஷம் 75 வயது, இந்த 3 காம்பினேஷன்லையுமே கலக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு வந்து தலைவருக்கு இருக்குது. அதுவும் மிகப்பெரிய பட்ஜெட்டில் 2 படமும் வந்து பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷனில் வந்து ஒரே வருஷத்தில் 2 படம் வந்து ஷூட்டிங் போகிற தலைவர் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சில டைம் வந்து நமக்கு ரொம்ப இதாக இருக்கும். எப்படின்னா 35 வயசுல வந்து நம்ம எந்த அளவு சோர்ந்து போயிருக்கோம், நம்ம எந்த அளவுக்கு வந்து தீர்க்கமாக இவ்வளோ தூரம் வந்து பிளான் பண்ணி ஒர்க்கே பண்ண முடியல, எப்படி தலைவர் இந்த அளவுக்கு வந்து பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிற மிகப்பெரிய ஆச்சரியம்லாம் எனக்கு வரும். உழைப்பு அப்படிங்கிற விஷயத்த தலைவர்கிட்ட தான் கற்றுக்கணும். அதாவது ரிட்டையர்மெண்ட் வயசுங்கிறது 60 வயசு தான், ஆனால் அதுக்கு தாண்டி 15 வருஷம் வந்து அவர் இன்னும் உழைச்சிட்டு இருக்காரு அப்படின்னா அப்போ எவ்வளவு தூரம் வந்து அவருடைய தொழில் அவர் ரசிக்கிறார் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. இந்த ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா காமன் டிபின்னு சொல்லிட்டு வந்து தலைவர் வந்து முதல்ல ஆக்டிங்காக நடித்த அந்த துரியோதன் கேரக்டரை வந்து ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார்ல. இப்போ இந்த லாஸ்ட்டாக வந்து வேட்டையன் பட்டுடைய ஆடியோ லான்ஸில் வந்து சம்திங் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார்ல, அதைத்தான் வந்து பண்ணியிருக்காங்க காமன் டிபி. இந்த சீக்வன்ஸ் தான் தலைவரை வந்து, அதாவது சிவாஜி ராவை ரஜினிகாந்தா மாற்றுறதுக்கு உண்டான மிக முக்கியமான ஒரு விஷயம். அது மாதிரி நம்ம லைஃப்பில் எல்லாத்துக்குமே இப்போ நான் யூடியூபர் ஆகணும்னு சொல்லி ஒரு மொமெண்ட்டில் வந்து முடிவு பண்ணுறேன். நான் ஒரு கார்பரேட் கம்பெனியில் வேலை செய்யும்போது ஏதோ ஒரு சின்ன மொமெண்ட்டு, அந்த யூடியூப்பில் கிடைச்ச ஒரு சின்ன ரெஸ்பான்ஸ் என்னை வந்து ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து உருவாக்குச்சு. எனக்கு 100 வியூ போனாலும் நான் வருத்தப்பட மாட்டேன், 1000 வியூ போனாலும் பயங்கரமாக சந்தோஷப்பட்டுக்க மாட்டேன், 1,00,000 வியூ போகும்போது கூட பெரிய அளவுக்கு வந்து அதுக்காக எக்ஸைட்மெண்ட் ஆகி பயங்கரமாலாம் பண்ணது கிடையாது. ஒரே விஷயம்தான், ஒரு வீடியோ பண்ணும்போது இப்போ நான் பேசிகிட்டு இருக்கல, இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது வந்து அந்த ஜேர்னி வந்து ரொம்ப அழகானது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணும். அதே தான் தலைவர் வந்து ஒரு மேடையில் வந்து சொல்லியிருந்தார் ஒரு டைமு. எப்படின்னா நம்ம எதை நோக்கி பயணப்படுறோமோ அந்த பயணம் வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லியிருந்தாரு. அது என்னோட லைஃப்பில் அவர் கொடுத்துருக்காரு. தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு பாசிட்டிவான இம்பேக்டாக சினிமா உலகத்தில் இருக்கார். பத்ம விபூஷன், அதாவது இந்தியாவுடைய 2வது மிக முக்கியமான சிவிலியன் அவார்டு வந்து அவர் வாங்கியிருக்காரு. இன்னும் தாதா சாஹிப் பால்கே அவார்டு வாங்கியாச்சு. அதுக்கப்புறமேட்டு இன்னும் ஒரே ஒரு அவார்டு தான், பாரத ரத்னா மட்டும்தான் தலைவருக்கு வந்து பெண்டிங்கு. மீது எல்லா அவார்டுமே அவர் வந்து வாங்கியிருக்காரு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து வாங்கியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பாரத ரத்னா அவார்டும் தலைவருக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு உண்டு. ஸோ ஒரு சினிமா உலகத்தில் வந்து 50 வருஷங்கள் ஒரு மனிதன் வந்து இவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாராக நிலைத்து நிற்கிறது அப்படிங்கிறது, எத்தனை ஜென்ரேஷன் கடந்து வந்தாலும் அத்தனை ஜென்ரேஷன் நடிகர்களுக்கு கூடயுமே வந்து ஈக்குவலாக போட்டி போட்டு நடித்து, அதுவும் இல்லாமல் ரசிகர்களை திருப்திப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. அண்ணாத்த திரைப்படம் வரும்போது அவருக்கு வந்து அந்த விமர்சனங்களாக இருக்கட்டும், அதை எல்லாத்தையும் உடைச்சி எறிஞ்சு ஜெயிலர் படத்துக்காக வந்த ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பார்க்கும்போது தலைவர் அவர்களை வந்து மதன் சார் தெரியுமா உங்களுக்கு, கார்ட்டூனிஸ்ட் மதன் சார் வந்து ஒரு வாட்டி எழுதியிருந்தாரு. நீங்கள் இப்போ கூட சொல்கிறேன், 80 வயசில் வந்து ரஜினிகாந்தோடைய படம் ஒன்று ரிலீஸ் ஆக போகுது.
அப்படின்னாலும், ஏன் வீல் சேர்லயே அவர் வந்து ஒரு படத்துல வந்து நடிச்சிருந்தாலும், இன்னைக்கு என்ன இம்பாக்ட் இருக்கோ, அதே இம்பாக்ட் தான் 80 வயது ரஜினிகாந்த் திரையில் தோன்றும் போது இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னாரு. அத வந்து தலைவர் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கடவுள் வந்து தலைவருக்கு குடுத்திருக்கிற அந்த வாய்ப்பு அப்படிங்கிறத விட வரம் குடுத்திருக்காரு. அதுக்காக தலைவர் வந்து மிகப்பெரிய மெனக்கெடல வந்து உழைப்பால் போட்டிருக்காரு. அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் தான் அவர் வந்து வாழ்க்கையில வந்து அனுபவிச்சுட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தலைவர் அவர்களுக்கு கிடைச்ச மாதிரியான ரசிகர்கள் இதற்கு பிறகு ஒரு நடிகனுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. அதாவது நான் எல்லாத்துக்கிட்டையும் உதாரணம் சொல்லுவேன். நீங்க நிறைய ரசிகர்களை நீங்க பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு ரசிகனுமே வந்து அந்த ஒவ்வொரு ரசிகனுமே தன்னுடைய தலைவனுடைய பட்டத்தை தான் தன்னோட பேர் பின்னாடி வச்சிருப்பான். இப்ப விஜய் அவர்களுடைய ரசிகர்னா தளபதி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேர் வந்து போட்டு வச்சிருப்பான். ஆனா ஒரு ரஜினி ரசிகன் அவருடைய பேரையே தலைவருடைய பேரையே தூக்கிட்டு வந்து அவனுடைய பட்டமா போட்டுப்பான். ரஜினி முருகன், ரஜினி ரமேஷ் அப்படின்னு சொல்லி வந்து தன்னுடைய தலைவரோட பேரையே வந்து பார்த்தீங்கன்னா பட்டமா போட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. ஏன்னா ஒவ்வொரு ரஜினி சாருடைய ரசிகனும் அவரை வந்து ஒரு தலைவராக பார்க்கறத விட அவனையே தனக்குள்ள ஒரு ரஜினியா வந்து அவன் பார்த்துட்டு இருப்பான் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த அற்புதமான வந்து ரசிகர் கூட்டத்துக்குள்ள நானும் இருக்கேன் அப்படிங்கிறது ஒரு தமிழக குடிமகனாகவும் சரி, ஒரு சினிமா ரசிகனாகவும் சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமா நான் கருதுறேன். தலைவர் அவர்கள் இன்னும் வந்து ஒரு என்ன மாதிரியா கோடிக்கணக்கான ரசிகர்களுடைய வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவான இம்பாக்டா இது எப்பயுமே இருப்பாரு. அவருடைய வார்த்தைகள் எப்படி சொல்றதுன்னா, ஒவ்வொரு தலைவனுடைய வார்த்தைகள் இருக்குல்ல, ஒரு தலைவனுடைய முகத்தை பார்த்தாலே ஒரு தொண்டனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸைட்மெண்ட் வரும். அவர் கூட அரசியல் ரீதியாக வந்து ஒரு 4 வருஷம் பயணம் பண்ணதா இருக்கட்டும், அவருக்காக களத்தில் இறங்கி செயல்படும்போது மக்கள் கிட்ட இருந்த அந்த ஆதரவாக இருக்கட்டும், அவர் எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும், ஆட்டோ ஸ்டாண்டில் போய் பேசும்போது அவங்க கிட்ட இருக்க அந்த மரியாதையாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அந்த ரஜினி ரசிகனுடைய ஆரம்ப புள்ளி வந்து எல்லாத்துக்கிட்டையும் ஒன்று தான். ரஜினி ஏன் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ரஜினிப்பா அதனால பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. அவர் ஏன் பிடிக்கும்னு தெரியாது, பிடிக்கும் அவ்வளோதான். அவர் பார்த்தாலே ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி வருது அப்படிங்கிறது. ஏன்னா தன்னை போல ஒருத்தன் உள்ள இருக்கான் அப்படிங்கிறது தான். திரைக்குள்ள தன்னை மாதிரியே ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கை வந்து கொடுத்த முதல் மனிதன். அந்த முதல் மனிதனுடைய அந்த ஒரு காட்டுத்தீக்கான ஒரு இப்ப தமிழ் சினிமாவை ஒரு மிகப்பெரிய காட்டுத்தீ மாதிரி பறந்து நிக்குதுன்னா அதுக்கான ஒரு மிகப்பெரிய தீப்பொறியாக தலைவர் இருந்திருக்காரு அப்படிங்கிறதா மறுக்கப்பட முடியாத உண்மை. இன்னும் மென்மேலும் வந்து தலைவர் வந்து பல வெற்றிகளை வந்து கொடுக்கணும். அவர் வந்து இப்ப இருக்க மாதிரி என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும். அவருடைய முகத்தில் இருக்கிற அந்த சந்தோஷத்தை பார்த்து ஒவ்வொரு ரஜினி ரசிகனும் திரையில பார்க்குற அவருடைய அந்த பெயருக்காக அந்த பட்டத்தையும் பார்த்து அவரையும் பார்த்து ரசிக்கிற அந்த கோடிக்கணக்கான ரசிகர்களுக்குள்ள ஒருவனா என்றையுமே இருப்போம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு, அவரை வாழ்த்த வயது இல்லை, இருந்தாலும் ஒரு ரசிகனுடைய பாயிண்ட் ஆஃப் இருந்து தலைவா என்னைக்குமே சந்தோஷமா இருங்க. இன்று போல என்னைக்குமே எங்களுக்காக வந்து நீங்க எங்களை மகிழ்ச்சிட்டு இருக்கீங்க, அது அப்படியே தொடரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. உடல்நிலையை பத்திரமா பார்த்துங்க, சந்தோஷமா இருங்க, அது மட்டும் போதும். நன்றி, வணக்கம். நன்றி தலைவா.